ஈவ்டீசிங்கிறது காலேஜ் கல்லூரி பையங்க மட்டும் நடத்துறதில்ல, படிக்காத பையங்களும் நடிக்கிறாங்க, படித்து ரிட்டையர் ஆனவங்களும் இருப்பாங்க. யார் வேணாலும் அந்த அந்த குற்றம் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். கோயிலில் நடக்கலாம், பஸ்ஸில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணேன்னா, கோயிலில் நடந்தால் கோயில் மேற்பார்வை அதிகாரி, இதே மாதிரி அதுலேயும் போட்டேன். ஒரு கோயிலில் இது மாதிரி ஈவ்டீசிங் நடந்துச்சுன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து போலீஸுக்கு அவங்க புகார் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அவங்கள அது ரெஸ்பான்சிபிள்னு போட்டேன் இதுலேயும். அதே மாதிரி பஸ்ஸில் நடக்குது, பஸ்ஸில் ஒரு இது மாதிரி ஈவ்டீசிங் பொண்ணை கலாட்டா, ஒரு பிள்ளையை கலாட்டா பெண் பிள்ளையை கலாட்டா பண்ணுறான்னா புகார் கொடுப்பான். கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிறுத்திடணும் பஸ்ஸை. நேராக கொண்டு போயிடுச்சுன்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இப்படிலாம் பண்ணலைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். யார்? பஸ் டிரைவர் மேலே. ஆமாம், பஸ் டிரைவர் கண்டக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இது கோயில்லன்னா கோயில் மேலே, கோயில் இந்த நிர்வாகி இருக்கார் இல்லையா, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஹோட்டல் நிர்வாகி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்குது, கல்யாண மண்டபத்தில் ஆக்ஷன் எடுக்கணும். நடந்துருச்சுன்னா புகார் கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அப்படி போட்டதுனால தான் இந்த சட்டமெல்லாம் வலிமையாக இருந்துச்சு.